ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங்கில் இறங்கியாச்சு. செல்வி இன்றைக்கி வரல. அதனால் மிக்சியில் அப்படியே கருப்பாக ஜாரெல்லாம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு மிக்சி ஜாரெல்லாம் நல்லா ப்ரெஷ்ஷு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி அழுக்கில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாமான பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் மேடெல்லாம் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கிட்டோம். நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. நைட் ஃபுல்லாக க்ளீனாக வர மாதிரியே இருக்குது. கிச்சனை க்ளீன் பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறமா இந்த எண்ணெய் காய்ச்சத்துக்கு இந்த வாட்டி எண்ணெய் காய்ச்ச போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே மூலிகைலாம் பறிச்சுன்னு நல்லா நிழல்லையே காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறமா எண்ணெயில் 5 நாள் ஊற வச்சு வெயிலில் வச்சு தான் இன்றைக்கி எல்லோரும் கொடுக்க போகிறோம். இன்னும் முடி நல்லா வளரும். அதனால தான் என்னென்ன மூலிகை கிடச்சிருக்குதோ அது எல்லாத்தையுமே பறித்து எடுத்துன்னு இந்த கீழாநெல்லி, வெள்ளை கரிசாலை, அதுக்கப்புறமா அருகம்புல், அதுக்கப்புறமா மருதாணி, அதுக்கப்புறம் மருதாணியோட பூவு, முருங்கைக்கீரை, இது எல்லாம் ஒவ்வொரு இலையாக பறித்து அதுக்கப்புறமா அதை காய வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கிச்சன் ஃபுல்லாக மேடை க்ளீன் பண்ணவுடனே அதுவும் க்ளீனாக ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடை கிளம்பி போக வேண்டியதான். இதுக்கே ஆஃப் டே ஆயிடுச்சு. டீப் க்ளீனிங் போனாலே ரொம்ப லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.